TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழரசு கட்சி பெரும் பிளவுக்குள்ளாகும் ஆபத்து தோன்றியிருக்கிறது. தனது அரசாங்கத்தின் கீழ் ஊழலும் மோசடியும் 3 மாதங்களில் ஒழித்து கட்டப்படும் என்று நாமல் ராஜபக்ச சூளுரைத்தார். சுமந்திரன் மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்குகிறார் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயன் கூறியிருக்கின்றார். வெளிநாடுகளில் உள்ள தொழிலாளர்களின் அரசியல் உரிமைகளை தேசிய மக்கள் சக்தி உறுதி செய்யும் என்று சூளுரைத்தார். முருகேசு சந்திரகுமார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். விரிவான செய்திகள் விளம்பரத்தின் பின் தொடரும். சவுத் லண்டன் தமிழ் புக் ஃபேர், புத்தகங்களுடன் ஒரு நாள். சிறப்பு பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை மக்களிடம் சேர்ப்பிக்கும் பணியில் எழுத்தாளரும் நடிகருமான பவா சிலத்துரை. ஐக்கிய ராச்சியத்தில் பல பிரதேசங்களில் கதை சொல்லி நடிகர் பாவா செல்லத்துரை பேசுகிறார். உங்களையும் அழைக்கின்றோம். ஆர்வமுள்ளோர் இந்த தகவலை உங்கள் நட்பு வட்டாரத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சவுத் லண்டன் தமிழ் புக் ஃபேர் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்ததாக நேற்றைய தினம் கட்சியின் பேச்சாளரான பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அறிவித்திருந்த போதிலும் அவ்வாறு கட்சி உத்தியோகபூர்வமாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று தலைவர் மாவை சேனாதிராஜா கூறியிருப்பதை அடுத்து தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சி பெரும் பிளவுக்குள்ளாகும் ஆபத்து தோன்றியிருக்கிறது. பிரேமதாசவுக்கு தமிழரசு கட்சி ஆதரவு அளிப்பது தொடர்பிலான அறிவிப்பை சுமந்திரன் மாத்திரமே வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிவிப்பு கட்சியின் உத்தியோகபூர்வ முடிவை பிரதிபலிக்கவில்லை என்று சேனாதிராஜா கூறியிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் மூத்த உறுப்பினர்களான எஸ். யோகேஸ்வரன், ஜி. ஸ்ரீநேசன் ஆகியோர் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படும் மத்திய செயற்குழுவின் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் மாவை சீனாதராஜா கூறினார். மத்திய செயற்குழுவின் கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் தீர்மானம் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என்று தமிழரசு கட்சியின் தலைவரே கூறுகின்றார் என்றால் கட்சிக்குள் தொடர்பாடலில் உள்ள பாரிய குறைபாட்டை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் மத்திய செயற்குழு வவுனியாவில் கூடும் என்று அதற்கு முந்தைய கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஸ்ரீதரனும் நிர்மலநாதனும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக லண்டனில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சென்றிருக்கிறார்கள். ஸ்ரீதரன் கூட்டத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். ஆனால் மாவை யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு சுகவீனம் காரணமாக தன்னால் மத்திய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை என்று அறிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மூத்த துணைத் தலைவரான சி.வி.கே. சிவஞானம் தலைமையில் நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் பிரேமதாசவை ஆதரிக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு பிறகு சுமந்திரனால் செய்யப்பட்ட அறிவிப்பு கட்சியின் உத்தியோகபூர்வ முடிவை பிரதிபலிக்கவில்லை என்று சேனாதிராஜா கூறுகிறார். அவ்வாறானால் அந்த தீர்மானத்தை செல்லுபடியற்றது என்று முறையிட்டு நீதிமன்றத்தை நாடுவதற்கு அவர் முன்வருவாரா என்ற கேள்வி எழுகிறது. ஸ்ரீதரனும் நிர்மலநாதனும் நாடு திரும்பியதும் இந்த பிரச்சினை பூதாகாரமாக உருவெடுக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. தமிழரசு கட்சிக்குள் ஒரு பிரிவினர் பிரேமதாசவையும் மறுபிரிவினர் தமிழ் பொது வேட்பாளரையும் ஆதரிக்கப் போகும் நிலையில் கட்சி ஆதரவாளர்கள் பெரும் குழப்பத்துக்கு உள்ளாகப் போகிறார்கள் என்பது நிச்சயம்.
தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய எந்த பிரிவினரும் கூறுவதை மதித்துத்தான் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று கூற முடியாவிட்டாலும் சுமார் 3/4 நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட ஒரு கட்சி சீரழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பது மாத்திரம் உண்மை. நேற்றைய தினம் வவுனியாவில் கூடிய மத்திய செயற்குழு கூட்டம் சட்ட ரீதியாக செல்லுபடியற்றது என்று அறிவிக்க கோரி மாவையோ அல்லது ஸ்ரீதரனோ நீதிமன்றத்தை நாடக்கூடிய துணிச்சலை கொண்டிருக்கிறார்களா என்பது அடுத்த கேள்வி. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதில்லை. அரியநேந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக வேண்டும். பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நடவடிக்கை எதிலும் கட்சி உறுப்பினர்கள் ஈடுபடக்கூடாது என்ற தீர்மானங்களே மத்திய செயற்குழுவில் ஏகமனதாக எடுக்கப்பட்டதாக சுமந்திரன் அறிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் கட்சிகளில் பெரியது என்று கூறப்படும் தமிழரசு கட்சியினுள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அவரவர் தங்கள் எண்ணப்படி செயற்படும் சீரழிவான நிலை ஏற்பட்டிருக்கிறது. தனது அரசாங்கத்தின் கீழ் ஊழலும் மோசடியும் 3 மாதங்களில் ஒழித்து கட்டப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ச என்று சூளுரைத்தார். தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடும் நிகழ்வில் உரையாற்றிய அவர், டிஜிட்டல் மயமாக்கல், அரசாங்க கொள்வனவு நடவடிக்கைகளை போட்டி அடிப்படையில் கேள்வி பத்திரம் மூலம் செய்வது போன்ற செயற்பாடுகளின் மூலமாக ஊழல் மோசடியை ஒழிக்க முடியும் என்று கூறினார். சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறது என்று அறிவித்து சுமந்திரன் மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்குகிறார் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த கூறியிருக்கின்றார். கொழும்பில் இன்று செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் பிரேமஜயந்த, சுமந்திரன் அறிவித்த முடிவு தொடர்பில் தனக்கு தெரியாது என்று கட்சியின் தலைவர் கூறுகிறார் என்றால் சுமந்திரன் தனியாகவே அவ்வாறான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். சுமந்திரன் இவ்வாறு செயற்படுவது இதுதான் முதல் தடவை அல்ல. அவர் தனது விருப்பத்தை மக்களிடம் திணிக்க முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். நேற்றைய தினம் தமிழரசின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் 30 உறுப்பினர்கள் பங்கேற்றதாகவும் சேனாதிராஜா பங்கேற்கவில்லை என்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் சத்தியலிங்கம் கூறியிருக்கின்றார். முன்னாள் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார். சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளரான சந்திரகுமார் இன்று பிரேமதாசவை சந்தித்து தனது ஆதரவை உறுதியளித்தார். வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கை தொழிலாளர்களின் அரசியல் உரிமைகளுக்கு சில அரசியல்வாதிகள் அச்சுறுத்தல் விடுப்பதாக குற்றஞ்சாட்டிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க அந்த தொழிலாளர்களின் அரசியல் உரிமைகளை தேசிய மக்கள் சக்தி உறுதி செய்யும் என்று சூளுரைத்தார். வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கை தொழிலாளர்களுக்கான தேசிய மக்கள் சக்தியின் செயற்திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய அவர், தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் பெரும் பங்களிப்புகளை செய்வது கண்டு குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகள் குழம்பி போய் இருக்கிறார்கள் என்று கூறினார். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையை சிலாபம் வரை நீடிக்கவிருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்திருக்கின்றார். சிலாபத்தில் நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை சிலாபம் நகர் வரை நீடிக்கப்படும். சிலாபம் பகுதியில் சுற்றுலாத்துறையையும் கடற்தொழில் துறையையும் மேம்படுத்த துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார். அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுகிறது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் காலை தமிழ் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.